வாங்கின பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஜி. இருக்கட்டும்டா. இல்லடா நான் கேக்குறேன். மத்தவங்க இல்ல அவங்க என்ன தவறாவா பண்ண போறாங்க? என்ன நாங்க தான் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறோம். ஏன் நியூஸ் 24 அதுவா? அது வாரிசு ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல வாரிசு இல்ல வாரிசு டைம்ல அந்த யானை இது பண்ணாங்க. நம்ம படத்தை அங்க தடை பண்றாங்க. கேக்குதா ஆபீசர்? இல்ல நம்ம என்ன பண்ணோம் அடுத்து ஆபீசர் இல்ல அவர் பேசுறது கேக்குதா இல்ல பக் ஆயிச்சா? இல்ல அவர் பேசுறது கேக்கலையா? சரி ஒரு நிமிஷம் இல்ல சரி 2 பேர் கேக்குதுல அதான் தலைவது கேக்குது. எனக்கு கேக்குது. இல்ல அவனு ஆபீசர் தான். ஆபீசர் வெளில போயிட்டோம். இல்ல ஆபீசர் பக்க இந்த நான் கொடுக்குறேன். பக்க இந்த சரி சொல்லு முடிச்சிருங்க. இல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டாப்லயே நியூஸ் 24 அந்த வாரிசு டைம்ல வந்து ஏதோ அந்த யானைங்க எல்லாம் பர்மிஷன் வாங்காத கூட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு வந்துச்சு ஒண்ணு. சோ அந்த டைம்ல அவங்க நிருபர் யாரோ வேன்ல வந்து கூட்டிட்டு போனாங்க. ஐயோ எங்களை இது அடிய ப்ரோ இதெல்லாம் இல்ல பழைய க்ளவுனிசம். நடுவுல ஒரு க்ளவுனிசம் ஞாபகம் இல்ல ஆமாண்டா. விஜய் கார் சிக்னல்ல நிக்காம போச்சுன்னு இவன சிக்னல் நிக்காம பின்னாடியே போய் வீடியோ தந்தா தெரியுமா? இல்லடா அது நிறைய நடந்திருக்கு. இன்னொன்னு வந்து நியூஸ் 24/7 வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிஜேபி பாலிமர் அந்த கேட்டு பிஜேபி காரங்கள பார்த்தாலே தான் போல விரட்டி வெளுக்க தோணுதுங்கிறீங்க. ஆர்சிபி மேட்ச் பத்தி சொல்லிட்டு ஆர்சிபி மேட்ச் சொன்னல சப்போஸ் தோத்துட்டானு வச்சுக்க ஒரு படத்துல கவுண்டமணி எல்லாரும் கும்பல் அடிக்கும் போது சேர்ந்து ஓடியாந்து அடிப்பான். ஏன்டா எரும பால்ல பசுமால் பாட்டா அது மாதிரி தடை பண்ணது கமல் சோசியல் மீடியால பதிவு போடுறானுங்க. யாரு பதிவு போட்டா 4 மென்டல் அண்ட் ஃபேக் ஐடி தான் பதிவு போட்டுச்சு. அதை வந்து ஒரு நியூஸ் சொல்லி அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் நாங்க நேர்லயே ரோனி தேட்டர்ல நானும் ரேவந்த் எல்லாம் இந்த நியூஸ் 24 கிட்ட சண்டை போட்டோம். அது அதான் ஓப்பனாவே அங்கேயே வந்துட்டு ஆஃப்லைன்லயே அதான் கேட்டோம் ரிப்போர்ட்டர் கிட்ட. ஆனா அது பெருசா வர வேண்டியது. ஆனா ரேவந்துக்கு தெரிஞ்சதுனால அது வரல. இது அதான் ஆனா இல்ல இவ்வளவு திட்டினாலும் வந்துட்டு அவன் திருந்தா போறது இல்ல. நாளைக்கே தான் பண்ண போறான். இதுல இன்னொன்னு காரணம் இல்ல அப்படி பார்த்தா ரஜினி கர்நாடகா ரஜினி படத்தையும் நிறுத்துங்கடா. ரஜினி கூட்டினாங்க விட்டுருங்க. அப்போ புரியுதா? நீ ஜன்னா ரிலீஸ் பண்ணாத எதுவும் பண்ணாத ரஜினி கூட்டினாங்க விட்டுரு. அவள்தான் எதுவுமே இப்ப கர்நாடகால இருந்து இங்க வர்றது எல்லாத்தையும் கட் பண்றது. புரியுதா? தமிழ் சினிமா டப்பிங் படம் எதுவுமே அங்க பண்ண வேணாம். அங்க வர்ற இப்ப டாக்ஸிக் படமும் தமிழ் டப்பா தேவையில்லை. இவனுங்க அதெல்லாம் பண்ணுவானுங்களா? டாக்ஸிக் தமிழ் டப்ல வரப்போகுது. அதெல்லாம் அது ஆமா ஃபர்ஸ்ட் அது இல்ல சாரி அதுக்கு அடுத்து அதான் வரும். அதெல்லாம் எவனா கேட்பானுங்களா? ஏன் காந்தாரா தமிழ் டப்ல வரப்போகுது. காந்தாரா நல்ல ஒரு மார்க்கெட். இவனுங்க பீஸ் கூட கேஜிஎஃப் பண்ணப்போ கேஜிஎஃப் உப்பு போட்டவங்க தானே. முதல்ல கர்நாடகா இல்ல கர்நாடகா படம் எல்லாம் இங்க ஓடின்னு தான் இதுதான் இவனுங்க இல்ல கடைசி வரைக்கும் ஏமாளின்னு பார்த்தா நம்ம ஆளுங்கதான். அதான் வந்தார வாழ வைப்போம். கடைசியில நம்ம சொல்லுங்க நம்ம வாழ வைப்போமா? வாழ வைப்போனா அந்த வாழை இல்ல அதான் வாழை தென்னை பாக்கு வந்தவன வாழை இல்ல வந்தவன வாழ வைப்போம். ஆனா நம்ம வாழ மாட்டோம். அதான் தமிழர்களுடைய ஒரு இது சூப்பரான ஒரு கான்செப்ட் ப்ரோ. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல மல்லாக்கு பண்ணது அதான் மல்லாக்குன்னா அதான் கமல் பண்ணது உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சா? கடைசி வரைக்கும் சாரி கேட்க மாட்டேன். ஆனா வருத்தமா இருக்குன்றதான் எனக்கு வருத்தப்படுகிறேன் ஒரு குடும்பத்தை. ஆனால் கடைசி வரையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இல்லடா அதுக்கு இல்லடா ஒருத்தன் ஊருக்கு நாங்க தான் உங்களுக்கு சீனியரு தேவையதெல்லாம் ஏன்டா அவனா ஒத்துக்கோ. இல்ல அது இல்ல ப்ரோ இவன் ஒரு கோளாறு ஆளு புரியுதா? அவன் ஆடியோ லான்ச்ல அதாவது அன்பை கொட்டுறேன்னு இந்த மாதிரி கொட்டிட்டான். ஆனா அதை இழுத்துன்னு போய் தரன்னு அதான் என்ன கேட்டா உண்மையில சொல்லிட்டான். அந்த ஆடியோ லான்ச் யாரும் பெருசா பாக்கல. இவனுதான் அதை பெருசாக்கிட்டானுங்க. இதுல சீரியஸா ஒரு விஷயம் அந்த கோர்ட்டு அவங்க கொடுத்த அந்த கமெண்ட்ஸ் இருக்கு பாரு. அது இது வரைக்கும் எந்த கோர்ட்டும் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாநிலமே எப்படிப்பட்ட கட்டமைப்புல இருக்குதான் தெரியுது. அதாவது ஒரு ஜட்ஜு சொல்றாரு நானே அந்த படத்தை பார்க்கலான்னு இருந்தேன். உங்களுடைய இந்த கமெண்ட் எல்லாம் நானே பார்க்கணும். இது என்ன மாதிரி அதாவது நாங்க எப்படிதான் சாரி இப்பதான் அந்த மாதிரி நீ இப்படிதான் இருந்தா அவன் அப்படிதான் போயிட்டான். உண்மையிலே அந்த விஷயத்துல ஓகே இல்லைங்க
இல்லைங்க கேக்குதா? அந்த மாதிரி ஒரு கேவலமான கேக்குது கேக்குது டவர் போயிடுச்சு. ரெண்டு அந்த மாதிரி ஒரு பக்கமும் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ரெண்டு பக்கமும் விசாரணை பண்ணிட்டு அடுத்த, அதாவது ஒரு மாநிலத்துல வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சுமூகமா பண்ணணும். ப்ரோ ப்ரோ ஒரு கோர்ட்டோட இது இது அதுதான். ஆனா இது ஒரு கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதனால வன்முறை, நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லைன்னா வன்முறையை வெடிச்சுன்ற மாதிரி அவங்க ப்ரொபகேண்ட் பண்ணாங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம்? சட்ட ப்ரோ ஒழுங்கை காப்பாதுதானே ஒரு இது இருக்கு. ம்? அது இல்ல உண்மையிலே கமலன்றது இல்ல, அது இல்ல, அது நாளைக்கு அவன் இல்ல, இல்ல, அது இவன் இல்ல, அது கோர்ட் சொன்ன மாதிரியே நான் இதுக்கு நம்பவே இது இல்லை இதோட தெரியுமா. அது நிக்காதடா, நாட்டு இது இதோட நிக்காது. நான் சொல்றேன் கேளு. நாளைக்கு தக்காளி தந்து விக்காத, என் ஊர்ல தக்காளி தந்து கொடுத்தனா என் ஊர்ல கலவரம் வெடிக்குதுன்னுவான். என்ன தமிழ் பேசாத, என் ஊர்ல தமிழ் பேசினா கலவரம் வெடிக்குதுன்னுவான். உன் ஊர்ல இல்ல கலவரம் ப்ரோ வெடிக்குதுன்னா மயிறு உன் இதுவும் பாடுறா, அம்மா வெறி இருக்கானா. இந்திக்காரன் இது உட்காந்துக்கிறான் பெங்களூர், நீ தவிச்சுக்கிறானுங்க, அவனை ப்ரோ ஓட்ட இது முடியல. அப்படி கிடையாது ப்ரோ. வந்துட்டான் தமிழ சரி, வெடி இரு பேச. இரு ஆபீசர், இல்ல இது ஆபீசர். அப்படி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க பிரச்சனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எப்படி தமிழ் மொழி வச்சு ஒரு அரசியல் நடக்குதோ அதே மாதிரி அவனுக்கு ஊர்ல வந்து ஒரு இந்த சின்ன சின்ன கட்சிங்க வந்து இந்த காவேரி பிரச்சனை நமக்குள்ள ஒரு மியூச்சுவல் ஒரு வெறுப்பு இருக்கும்ல. இந்த ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே வரைக்கும் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அதை வச்சு ஒருத்தர் பல நடிகரும் ஒருத்தர் இருந்துட்டு தான் இருக்கான். அவன் தான் அப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆனா பாகுபலிக்கு ஒரு நிமிஷம் இல்ல ஆபீசர், இதெல்லாம் ஓகே. எனக்கு எங்க தெரியுமா இங்க சொல்ற லைட்டா சுருன்னு இருந்தது. அதாவது கமலை என்ன வேணா கேட்கலாம், கமலை தான் நாங்களே திட்டுவோம், அது வேற விஷயம். அதாவது ஆதாரம் இல்லாம, அதான் உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா, ப்ரூஃப் மாதிரி கேக்குறான். டேய், எவ்வளவு ப்ரூஃப்? அதாவது தமிழ் வந்துட்டு அதான் திராவிட மொழியில முன்னாடி இருக்கிற மொழின்ற மாதிரி உனக்கு ப்ரூஃபுக்கு தான் கேட்கறான். முதல்ல இவங்க அதான் அது டீட்டெயிலான இந்த வீடியோ கூட இது பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு விக்னேஷ் சொல்ற தெரியாத ஒரு வீடியோ இருக்குது, அதை கூட போடலான்னு இருந்தேன். மோடி பேசியிருப்பாரு. உலகதான், இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்துல தான் அந்த மாதிரி தான் பழமையான மொழி தான் தமிழ் தான். யாரு? மோடி. மோடியை போய் கேளு. ஏதோ கர்நாடகால வந்துட்டு தான் இது பண்ற, போய் மோடியை போய் பிஜேபி கொடிக்கு அகன்ஸ்டா தூக்க செருப்பால் அடிப்பானுங்க. ஆபீசர் அதான் ஒரு விஷயம் நல்லா வாயில்லாத புரிஞ்சுக்கோங்க. கமலை போட்டு அடிக்கிறாங்க இல்ல இல்ல மலாக்க. இருடா, கேக்குதடா சொல்லுங்க. கேக்குது நான் 2-3 நாளா சொல்றது என்னன்னா, அங்க எலெக்ஷன் கம்பேரிங் வர்றவங்களே, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியாவோ இல்ல அவங்க சொல்லி ஓட்டுக்கிறது என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா தண்ணி எல்லாம் நமக்கு தான், தமிழ்நாட்டுக்கு நாங்கெல்லாம் தண்ணி தர மாட்டோம், புரியுதா, வட்டால் நகராட்சி ஸ்டாண்டை தான் எடுப்பாங்க. அப்படி எடுத்து அவங்களுக்கு ஜனங்க ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அந்த ஊர் மக்களோட மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஈயம் பூசி முழுவலாம் இதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மக்களே அங்க வந்து தப்பானவங்களா தான் இருக்காங்க. எல்லாத்துக்குமே புரியுதுங்களா? இல்லண்ணா, இப்ப எல்லாத்துக்குமே வந்து பேசிக்கா ஒரு ஒரு ஹேட் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஹெட்ட என்ன ஒரு பேசிக்கா ஹெட்ட வந்து ட்ரிகர் பண்ணி ஏங்க ஏங்க ஒரு சரி இல்லைங்க சரி ஒரு சரி என்ன நீங்க சொல்றது, ஒரு ஹானஸ்டா புரிதல். சொல்லுங்க. இல்ல இல்ல ஹானஸ்டா ஒரே சொல்லுங்க. ஆபீசர் பேசோட ஆபீசர் ஒரு புரிதல் இருக்கவங்கிட்ட ஒரு இது ஒண்ணு பேசலாம். இல்ல அவன் வந்து சரி ஓகே அவனுக்கு வந்து அவனோட மொழி பற்று அவனோட இனப்பற்று அது இதுன்னு சொல்லிட்டு வெறி கொண்டவங்க கிட்ட என்னத்த நம்ம பேச வெறி கொண்டு முடியும்? இல்லைண்ணா, இது இப்ப நான் உங்களுக்கு என்ன கான்செப்ட்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இங்க வந்து ஹிந்திக்காரங்க வேலை செய்யறாங்க, ஹிந்திக்காரங்க நம்ம ஜாப் இது பண்றாங்கன்னு ம். எல்லாருக்குமே ஒரு அடி மனசுல ஒரு வெறுப்பு இருக்கும். உங்களுக்கே தோணாத? உங்களுக்கு இப்ப நம்ம ஹிந்திக்காரங்க வந்து இவ்வளவு ஆக்குபை பண்ணிட்டாங்கன்ட்டு உங்களுக்கு தோணாத? நம்ம இடத்த இவ்வளவு ஆக்குபை பண்ணிட்டானுங்கன்ட்டு எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். ஆனா வந்து அவங்க வந்து ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மனிதாபத்தினால மனுஷனை மதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கடந்து போயிடுவோம். இல்ல இல்ல நான் ஒரே விஷயம் நான் நல்லா சொல்றேன். நல்லா சொல்றேன். ஒரே அதை ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கா. எவனாச்சும் வந்து இருப்பா நீ கேட்டது இருப்பா நீ சொல்றது. அதாவது இங்க காலங்காலமா தொன்று தொட்டு தமிழ் ஆளுங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க சில தெலுங்குக்காரங்களும் இருப்பாங்க. அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம், அதாவது ஒரு இது ஸ்டேட்டா பிரிச்சாங்க பாரு அண்ணாதுரை காலத்துல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா பிரிச்சாங்கல்ல. சோ அந்த காமராஜர் காலத்துல பிரிச்சதா இருக்கட்டும், இல்ல இது பண்ணதா இருக்கட்டும், பேர் வச்சதா இருக்கட்டும், மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு பேர் வச்சதா இருக்கட்டும், அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா திருப்பதி சைட்ல அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 60% பேர் தமிழர்கள், 70% பேர் தமிழர்கள், இல்ல பாத்தீங்கன்னா 30% அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது அது ஹைதராபாத்தா இருக்கட்டும், அங்கேயும் பாத்தீங்கன்னா தமிழ் பீப்புள் இருப்பாங்க. இன்னொன்னு கர்நாடகா, பெங்களூரு, மைசூர், அங்கேயும் பாத்தீங்கன்னா தமிழ் பீப்புள் இருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லா பீப்புள், அதாவது எல்லா லாங்குவேஜ் பேசுறவங்களும் பாத்தீங்கன்னா அது இது பண்ணி என்ன சொல்றது பரவி வாழ்ந்திருக்காங்க. நாடு பிரிக்கும் போது அவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டோம். இதே சென்னையில தெலுங்கு பீப்புள் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன அங்க இருந்து வந்தவங்களா இல்ல நிறைய பேர் இது பண்ணவங்களா வந்திருக்கலாம், புரியுதா? இருந்தாலும் பாத்தீங்கன்னா நாடு, அதாவது பாத்தீங்கன்னா இந்த இது பிரிக்கிறாங்க பத்தியா, அந்த என்ன சொல்றது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு சொல்லிட்டு ஸ்டேட் பிரிக்கிறாங்க பத்தியா. அதுக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா இதே ஊர்ல வந்து வேற தெலுங்குக்காரங்களோ இல்ல கன்னடக்காரங்களோ இவங்களெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? அது வேற வேற படையெடுப்பு அது இதுன்னு வந்திருக்கலாம். ஸோ இந்த சினாரியோன்றது வேற.
நம்ம ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா நீ சொல்ற இதே பெங்களூர்ல வந்து வெள்ளக்காரங்காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது தமிழ் ஆளுங்க அங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் ராஜா காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அங்க வந்து தமிழ் ஆளுங்க அங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அந்த சினாரியோ வேற. ஆனா ராஜஸ்தான்ல இருந்து பஞ்சம் பழைக்க வந்துட்டு புரியுதா, இங்க வந்து ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணி இன்னைக்கு வந்து என்ன சொல்ற மகாவீர ஜெயந்தி வருது, நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க ஆடு வெட்டக்கூடாது மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரூல்ஸ் ஒண்ணு போடுறானுக்கு பத்தியா. சென்னையில இந்த கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இது மகாவீர் ஜெயந்தி வருது, இல்ல வேற ஏதாவது பாத்தீங்கன்னா இது அதுனது இவரோட அதுனது சேட்டு பண்டிகை ஏதாவது ஒண்ணு வருது, நீங்க கறி சமைக்கக்கூடாது, ஒரு வாரத்துக்கு வந்து இந்த ஏரியால யாருமே மாடு வெட்டக்கூடாது ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஒண்ணு அதாவது நம்ம ஏரியால வந்து அவனுக்கு ரூல்ஸ் போடுறானுக்கு பத்தியா. இததான் எதிர்க்கிறோம், இதுதான் பிரச்சனைன்றோம். புரியுதா, பழைக்க வந்துட்டு பழைக்க வர வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு பூர்வ குடியா இருக்காங்களே, இது நீ எங்க சொல்லுவ? நான் சொல்ல வந்த பாயிண்ட் அது புரியுதா, இல்ல. அதுவும் இதுவும் both are not same. நான் சொல்ல வந்த பாயிண்ட் இல்ல. நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன, பேசிக்கா வந்து ஒரு எல்லா மனுஷன் மனசுலயும் ஒரு அன்பு இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும். இவனுக்கு வந்து அந்த வெறுப்புணர்ச்சியை தூண்டி அரசியல் பண்றாங்க பண்ணி. ஏன்பா நம்ம ஆளு மாதிரி அன்பு காட்டுறேன் ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் ஓப்பனா இது நம்ம ஆளுங்க கேட்க சொல்லல, நம்ம ஆளுங்கதான்ப்பா இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பானுங்க. புரியுதா, எல்லாம் அவன் இடத்துலதான் உங்ககிட்ட வந்து வெறுப்புணர்ச்சி வந்து ட்ரிகர் பண்ணி அதை வச்சு அரசியல் நான் பண்ணணும்னா நான் பண்ணலாம். இல்ல நான் கேக்குறேன், என்ன அரசியல் பண்றாங்க, என்ன அரசியல் பண்றாங்க, மக்கள் மனநிலையே என்ன சொல்றது புரிதலே அப்படி இருக்கும்போது இதுல அரசியல் என்ன வேண்டி கிடக்கு? இதுல என்ன தெரியுமா இப்ப இதுல என்ன தெரியுமா அரசியல் பண்றாருங்க. இப்ப புதுசா ஒண்ணு தோட்டி விட்டுருக்கேன் பத்தியா, கமல் படம் ரிலீஸ் ஆகாதா, அதுக்காக பாத்தீங்கன்னா ஜனநாயகம் இல்ல அது எவனும் பண்ணல ப்ரோ. இந்த இவனுங்க ஒரு 2-3 பேர் சேனல். அதுதான் சொல்றேன், இதுதான் கேவலமான அரசியல். அவனுக்கு சைடு கொஞ்சம். ரெண்டாவது விஷயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏரி குளம் கம்மா எதையும் தூர் வர மாட்டாருங்க, அப்படியே போட்டு வச்சிருப்போம்னா ஆத்து மணல்லாம் அள்ளி போட்டுருவானுங்க, இது பண்றவனுங்க. தண்ணி வந்தா நேரா கடல்ல தான் ஓடும். ஓகேவா, பெய்யுற மழையும் பார்த்தீங்கன்னா காட்டுக்கிட்டெல்லாம் வெட்டி மலைகளையெல்லாம் உடச்சதுனால பார்த்தீங்கன்னா பெய்யுற மழை வந்து 3 மாசத்துக்கு பெய்ய வேண்டியது வெறும் 2 வாரத்துல ஒரே வாரத்துல பெஞ்சு வெள்ளக்காடா நின்று எல்லாம் கடல்ல போய் கலந்துரும். ஓகேவா, இதுதான் இப்ப இருக்க சினாரியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பத்தலன்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட போய் கேஸ் போட வேண்டியது, யார் கர்நாடகாரங்கிட்ட கேஸ் போட வேண்டியது. ஒருத்தவங்களும் கேட்க மாட்டான், நீங்க ஏன்டா இது என்ன சொல்ற ஏரி கம்மெல்லாம் தூர் வரல, இங்க ஏன்டா தண்ணி சேமிச்சு வைக்கிறதுக்கு நீங்க அது இது பண்ணி. ஆனா பட்ஜெட்ல ஒதுக்கி இருப்பானுங்க, ஆனா அதுக்கான வேலையை பார்த்துக்க மாட்டாங்க. புரியுதா, இதுதான் அரசியல்ன்றது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க இடத்துல இருந்தா அடுத்தவங்க கிட்ட போய் நீங்க பிச்சை கேட்க தேவையில்ல, இது பண்ண தேவையில்ல. அவங்க கிட்ட போய் கேட்க அவனும் இலக்காரமா தான் பாப்பான். இல்ல ப்ரோ, நீங்க இல்ல பொலிட்டிக்கலா நீங்க கேக்குறதெல்லாம் லாஜிக்கா இருக்குது. இந்த மொழி சண்டைய வந்துட்டு அதான் மொழி சண்டையை உனக்கு அரசியலாக்கின்னு இருக்கான்னு ஆபிசர் சொல்றேன். ஆமாண்டா, இல்லடா இல்லடா இப்போ வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கு பத்தியா, டிரான்ஸ்போர்ட் ஓடாது, இன்னொன்னு நம்ம ஊர்ல பந்தி இது பண்ணிருப்பாங்க, அதுவும் இல்லாத நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் அங்கேயே ஏறிப்பானுங்க, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுத்து வச்சிருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க. நீங்க நான் அதான் சொல்றேனே, இப்போ வந்து எப்படி சொல்றது, இது வந்து இவனுங்க வந்து ஒரு அத இந்த மொழின்றதும் சரி, இந்த தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், ஏன் இப்ப இருக்கிற அந்த பட பிரச்சனையா இருக்கட்டும், இத வந்து இங்க இருக்கணும் அதை வச்சு அரசியல் பண்ணணும். இப்போ வரைக்கும் அது கமல் போய் பேசுறதுக்கு காரணமும் பாத்தீங்கன்னா இப்படி பேசுனா ஒரு கான்ட்ரவர்சி ஒண்ணு வரும், ஓகேவா, அதை வச்சு நம்ம ப்ரமோஷன் தரலாம்னு சொல்லிட்டு. அதுதான் இது எல்லாத்துக்கும் அரசியல் தான். இன்னொன்னு இல்ல ப்ரோ, இல்ல அவன் ஸ்ட்ரிக்டா படத்தை ரிலீஸ் புரியுதா நிக்கலாம் தான் கமல் அப்பவே தெரியல, அதான் ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்லன்றான். புரியுதா, அப்பவே அவங்க ப்ரிகாஷன் எல்லாமே ரெடியா தான் வச்சுருக்கான். இப்ப சில பேர் வந்துட்டு இல்ல நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கேன், எனக்கு பெரிய லாஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்ல, உஷாரா இருந்திருக்கான். லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்றான், நான் வேற இடத்துல ரெக்கவர் பண்ணிக்கிறேன், அதை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. என்ன ஒண்ணு, நம்ம ஆளுங்களும் நம்ம கவர்மெண்ட்டோ பார்த்தனையா திரும்ப அவங்க கிட்ட வந்து கையேந்த வேண்டிய நிலமல்ல, இது பண்ண வேண்டிய நிலமல்ல, அவங்க கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டிய நிலமல்லனையா. இவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கான இதை தண்ணி வேணா அவனுக்கிட்ட தான் போய் நிப்பானுங்க. புரியுதா, போய் திரும்ப பிச்சை இவனுக்கு எப்பயுமே அதுதான்டா நம்ம ஆளுங்க எப்பயுமே அது அந்த ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது. அசிங்கமான அரசியல் தானே இங்க நடந்துட்டு இருக்கு. ப்ரோ ரீசெண்டா அந்த பெங்களூர் சைடு அந்த சைடு எல்லாமே ஹிந்தி டாமினேஷன் ரொம்ப, அந்த பேங்க் இஷ்யூ எல்லாமே நடந்தது. இப்ப இவரு பேசி இப்ப தமிழ் திருப்பி விட்டாரு.
நான் அப்படிதான் வந்து பாக்குற ஒரு அரசியல். யாரு யாரு பாரிசாலம் வீடியோ பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, இது பெங்களூர் அந்த பேங்க் இஷ்யூ ப்ரோ. ஒரு எம்ப்ளாயி வந்து ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ், ஹிந்தி தான் நான் பேசுவேன், அந்த லாங்குவேஜ் கன்னடி பேச மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இஷ்யூ எல்லாமே போயிட்டு இருந்தது இந்த ஆனா பெங்களூர் நீங்க சைடு. பொதுவா எல்லா மக்களையும் அப்படி நான் சொல்லாதீங்க. சரி, பொதுவா எல்லா மக்களையும் அப்படி சொல்லாதீங்கன்னா அன்பு காட்டுறோம், அன்பு காட்டிட்டு தான் இருப்பான். உங்ககிட்ட இருக்க வெறுப்பு உணர்ச்சி தூண்டி விட்டு வெறுப்பை அதிகப்படுத்துறோம்னு அது இப்படி இருந்துட்டு தான் இருக்கானுங்க. ஏன்பா இதுல அன்பு இதெல்லாம் ஒரு சரி. இல்ல அந்த ஊர்ல அன்பா இருக்கிற அதே ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க தமிழர்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களா? ஆனா ப்ரோ சத்தியமா நான் இல்ல, ஒரு வார்த்தை கேக்குறேன். கர்நாடகால தமிழுக்கு இவ்வளவு கேட்டுக்குதுன்னு எனக்கு இப்பதான் ப்ரோ தெரியுது. அதான் மொழியில புரியுத, தண்ணி பிரச்சனை அது வேற. அதான் மெர்சல்ல தமிழ்ல போஸ்டர் அங்க பேனர் வச்சிருக்கேன். அங்க ஒரு இஷ்யூ ஒண்ணு வந்துச்சு. அதை நான் ஓப்பனா சொல்றதுக்கு இல்லை. ஓகேவா? அன்னைக்கு எவனுமே வரல. இன்னைக்கு திரைத்துறை உலகமே கொந்தளிக்குது தெரியுமா? இந்த தமிழ் இதுல வேற ஒரு தென்னிந்தியா சில ட்வீட் தமிழக பாக்குறேன், திரைத்துறை தமிழனா இருந்தால் கமல் சைடு நிக்க வேண்டும். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மெர்சல் பிரச்சனை இது வரும்போதெல்லாம் யாருக்கெல்லாம் இல்ல ஒரு மெர்சல் இல்ல இதுக்கு நிக்கல மெர்சல், ஆனா பிஜேபிக்கு அகென்ஸ்டா நின்னாங்க ஒரு சில இதெல்லாம். அது ஓகேடா. அந்த இது சொல்றேன். இதே மாதிரி வந்து அங்க ஒரு பேனர் பிரச்சனை ப்ரோ. ஆனா இல்ல ப்ரோ, புள்ள இருந்தது. பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்ன்ற மாதிரி தான் உண்மையிலே. எவனாவது கர்நாடக மொழிக்கு வந்துட்டு முதன்மையான மொழினா ஏன்னா இது அலெக்ஸ் சிம்புவோட ஒரு இன்டர்வியூ பாத்திருக்கியா? பழைய இன்டர்வியூ என்ன சொல்றது, ஏதோ இன்டர்வியூ ஒண்ணு பாத்திருக்கியா? அந்த ஒரு காவேரி பிரச்சனை வச்சு தெரியும். நான் நண்டு கடிச்சா நீங்க எதுக்கு அதை தூக்கி போடுறன்றீங்க. கடிக்கிறது நண்டோட வேலை, காப்பாத்துறது தமிழ வேலைன்னு தான் ஃபயரா தான் பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து சிம்பு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இப்போ அங்க கன்னட பீப்புள் வந்து நீங்க யாரும் வந்து தமிழ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க ஒரு வாட்டர் கேன் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சிம்பு தான் சொல்லியிருப்பான். அதாவது சிம்பு வந்து இப்போ பெரிய நம்ம தளபதி அஜித் இவங்கள மாதிரி பெரிய ஸ்டார்னு வச்சுக்கோயேன். சிம்பு சொன்னதுக்கே வந்து அவனுங்க இதுல வந்து வாட்டர் கேன் கொடுத்துருக்கானுங்க. பஸ்ல போறவங்க, தமிழ் பஸ்ல வந்தவங்க வந்து உங்களுக்கு நாங்க தண்ணி தரக்க எங்களுக்குலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் வந்து கொடுத்துருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்கானுங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம கிட்ட இப்போ எப்படி நம்ம இவன் வந்து இதாயிட்டான்னு சொல்லிட்டு இந்திக்காரனை கூட நல்லா கொஞ்சம் செக் பண்ணிக்க ஆபீஸ்ல. தமிழர்களுக்கு தண்ணி கொடுத்தப்பா, நல்லா பாத்துக்க. இல்ல அது இருக்கட்டும். இந்த ஆனா தமிழ்ல வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு கன்னடா பேசுறவங்க கன்னடிக்காரங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் இந்த கன்னடி. இது வந்து அவனுக்கு வந்து H2Oன்னு ஒரு படம் எடுத்துருப்பானுங்க இதை பேஸ் பண்ணி. அது வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு சைடே குத்து சொல்லிக்க மாட்டானே, நம்ம சைடும் குத்து சொல்லிக்க மாட்டேன். தண்ணி வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான இதுதான் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அவனுக்கு சைடு இருக்க படத்துல. தண்ணி பொதுவானதான். அப்படி பார்த்தா நம்ம பாகிஸ்தானுக்கே தண்ணி நிறுத்திட கூடாது. அது மேட்டர் இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் நிறுத்துறானுங்க. ஆனா நம்ம இப்ப இல்ல விக்னேஸ்வர் ஒண்ணு சொன்னாரு பாத்தியா, நம்ம தான்டா போய் அவனுங்கிட்ட பிச்சை எடுக்கிறோம். அந்த நெக்கில் மாதிரி தான் இவனுங்களுக்கு தான். அது லைட்டா கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, பாத்துக்கலாம். என்ன ஒண்ணு காவிரி தண்ணி நம்ம கிட்ட தெரியும் குடகுமலையில இருந்து ஓகேவா? நம்ம தண்ணி அவன ஊர்ல பாய்ஞ்சி நமக்கு வர்றதுக்குள்ள ரெண்டு சைடும் பார்த்தாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைனாலும் கத்துறதுக்கு தொண்டை இருக்குதுன்ற மாதிரி புரியுது. தமிழ் கன்னடான்னு தான் கத்திட்டு இருக்கோம். ஆனா இதுல இல்ல ரியாலிட்டி எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. கன்னடாலாம் அது அவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஆனா சும்மா பிரினஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல ஒருத்தவன் இந்த பிரச்சனைய இல்ல ஆபீசர் அரசியல் பண்றாங்கன்றீங்க. இப்ப அரசியல் பண்ணது யாரு தெரியுமா? ஆடியோ லான்ச்ல போயிட்டு ஒருத்தவன் வந்து பேசி விட்டு இது பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளு வந்து கேஸ் போட்டு விட்டுருக்கணும். 57 பால்ல 108 அடிக்கணும். பஞ்சாப் RCB கப் அடிக்க போகுது சார். என்ன அலெக்ஸ் ப்ரோ சொல்றீங்க? என்னடா இது, எனக்கு மாதிரிதான். என்னடா RCB கப் அடிக்க போகுது. இல்ல 56 பால்ல 103 அடிக்கலாம். ஆனா நல்லா இன்னும் 3 விக்கெட் போயிருக்கு. 10 ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் லாஸ்ட் 10 ஓவர் பாப்போம். இல்ல இப்போதைக்கு நினைச்சா கூட அடிக்க முடியும். ஆனா அடுத்த 10 ஓவர் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும். என்ன சோடி போட்டா பார்த்தா இருக்கிறோம், பாப்போம். ஜாஸ் இங்கிலீஷ் இருந்தாலும் அடிக்கலாம் ப்ரோ, வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஆனா ஜெயிச்சிடுச்சுன்னு வை விக்னேஷ் ப்ரோ, கன்னடாவை மறந்துடுவாங்க சத்தியமா.
இல்ல இந்த கேஸே மறந்துடுவாங்க மொத்தமாவே. இல்ல ஆர்சிபி தான். இது கேஸே கிடையாது. இந்த கமல் கேஸ் தான் தள்ளி வச்சிருக்கேன், புரியுதா? தமிழ் கேஸ்னே இது வர்றது இல்ல. நீயே பஞ்சாயத்து தீர்த்து வச்சுக்கன்னு தான் ஒதுக்கி வச்சிருக்கானுங்க. ஒண்ணும் இல்ல, படம் ரிலீஸ் ஆன பிறகு முடிஞ்சிடும். ஆனா இந்த படம் மட்டும் நல்லா இல்லாம இருக்கட்டுமே. அவன அங்க கர்நாடகாக்காரனை விட மோசம் அடிப்பானுங்க தமிழ்நாட்டுக்காரனுக்கு, தெரியுமா? அதான் நம்ம பசங்க 5 வண்ண பூவே 5 வண்ண பூவு 5 தான் பூவை நசுக்கிடுவாங்க. அலெக்ஸ் என்ன ப்ரோ அலெக்ஸ் மேட்ச் பாக்குறியா என்ன? புரியல. மேட்ச் ஆனா அலெக்ஸ் மேட்ச் ஒரே போயிருந்தா நிமிஷம். அங்க இருக்கவங்க ஆபீசர் ஒரு விஷயம் ஒண்ணு பேசினா பத்தியா, அங்க இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க, இங்க இருக்க அரசியல்வாதிங்க தான் அப்படி கெட்டவங்க. பொதுவாவே சொல்ல, நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான்னு சொல்றேன். எல்லா ஸ்டேட்லயும் நல்லவனு கெட்டவனும் இருக்காண்டா. ஆனா இல்ல வெளியே காட்டுறது தானே இல்ல இல்ல கஷ்டம். அந்த நல்லவன் இல்ல அந்த நல்லவன் எல்லாம் எங்க போனா அதான் கேக்குறேன். இந்த இல்ல மாதிரி இல்ல பிரச்சனை அந்த வரும்போது அந்த ப்ரோ நல்லவன் எங்க போறான்? நல்லவன்றது இனிமே ஒரு கோலை அப்பாவே தான் இருப்பாங்க, புரியுதா? இதான் உண்மை. ஒரு மேக்சிமம் வந்துட்டு அவங்க நல்லது பண்றவங்க இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லடா, நல்லவனாக்கவன் கோமாளின்னா அப்ப நம்மளே இல்ல கெட்டவனா ப்ரோ, இப்ப சொல்லிடலாமா? அதாவது நீங்க இப்ப இதுல எதிர்த்து கேட்டா கெட்டவன் தான் ஆக முடியும். அந்த கெட்ட பேர் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க மூடிக்கிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. அவன் ஸ்டேட்ல அவன் நல்லவனா காட்டிக்கணும். ம். இல்ல அவன் சோறு சாப்பிடணும், இல்ல கடைசியில் நீங்களா போய் சோறு போடுவீங்க, அந்த மாதிரி இது இருக்கு. இல்லடா பொது வெளியில ஒரு பொண்ணுக்கோ இல்ல ஒரு யாருக்கோ பாத்தீங்கன்னா ஒரு அநியாயம் நடக்கும்போது, ஒரு வயசானதுக்கோ அநியாயம் நடக்கும்போது தனக்கு என்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுயநலமா போறானே, அவன் பேர் நல்லவனா? இல்ல அது தட்டி கேக்குறானே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அது தட்டி கேக்குறதோ இல்ல இன்னும் அது இல்ல சட்டப்பூர்வமா இது விக்னேஷ் ப்ரோ, பண்றதோ ரவுத்திரம் ம், ஜீவா மாதிரி பேசுறாரு. ம். வேற எதுவும் இல்ல, கீழே இருக்கிறவங்க தப்பா நினைச்சுக்காது. இல்ல கரெக்டா தான் கேக்குறாப்ல. சொசைட்டி அப்படி போயிருச்சு, என்ன செய்ய? சொசைட்டி அப்படி இருக்கு. அவன் வாழ்க்கையை ஓடுறக்கே வாழ்க்கை நேரம் பத்த மாட்டேங்குதுன்னா வந்துருக்கு. இல்ல இப்போ வந்து ஏன்னா வந்து சொல்லுங்க. இல்ல இப்போ வந்து என்டர்டைன்மெண்ட்டே இவ்வளவு பூஸ்ட் ஆயிருக்குன்னா என்ன காரணம்? நமக்கு வந்து இது ரியாலிட்டியோட அங்க வந்து நம்மளுக்கு இது ரிலீஃபா இருக்கனால தானே என்டர்டைன்மெண்ட் இவ்வளவு பூஸ்ட் ஆயிருக்கு இந்த 5 வருஷத்துல. ரியாலிட்டியில அவ்வளவு கஷ்டமா இருக்கனாலதான். என்டர்டைன்மெண்ட் பூஸ்டா இருக்குன்னா நீங்க நினைக்கிற என்டர்டைன்மெண்ட் இல்ல, சினி ஃபீல்ட். அது கிடையாதுடா. இப்ப நம்ம பேசிருக்கிறது ஒரு இதுதானே, இல்ல ஒரு பண்ணு ஒரு தன்னோட அத்தியாவசிய தேவையா வந்து காப்பாத்துறது கஷ்டமா இருக்கு. செய்யற வேலையை விட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். அப்படிதானே ஆபீசர்? என்னது இல்ல அதுதான். ஆனா எப்ப அலெக்ஸ் ஒரு மாதிரி நீ வேற எதை பத்தி வேணாலும் பேச சொல்ற, எனக்கு வந்து இந்த கர்நாடகா தமிழ்நாடு அந்த இஷ்யூ எடுத்தாலே இல்ல பாகிஸ்தான் அதெல்லாம் வேறடா, புரியுதா? பாகிஸ்தான்காரன் கூட பாத்தீங்கன்னா அவன் சைட்ல ஒரு இது சில நியாயத்தை சொல்லுவான்டா, புரியுதா? அதாவது அங்க இருக்க பொதுமக்களும் சரி நல்லவங்களும் சரி, அங்கேயும் பாத்தீங்கன்னா அப்பாவி மக்களுக்கு அங்க. ஆனா இந்த பிரச்சனைல வந்து பார்த்தா நான் ஏதாவது சொன்ன மாதிரி அங்க யாரை கேட்டாலும் தண்ணியே கொடுக்க கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த மனநிலையில அவங்க இருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு இதுல இருக்காங்க. அதான் சொல்றேனே, இப்ப பச்சையா அவங்களுக்கே தெரியும் தமிழா இல்ல கன்னடமா எது வந்து முக்க முடியும். நாங்க வேர்ல்ட் லெவல்ல நாங்க தான் டாப், சைனீஸோட நாங்க தான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல நான் சொல்ல வர்றது நான் சொல்ல வர்றது ஒத்துக்கிட்டத வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். இல்ல நாங்க வேர்ல்ட் லெவல்ல நாங்க காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ப்ரோ, இது எப்படிதான் முதல்ல இந்த கர்நாடகா இஷ்யூ எப்படின்னா, நேத்து வந்து சின்ன பசங்க வந்துட்டு தான் இந்த விஜய் நடிகை தெரியாது, விஜய் ஆக்டரான்னு கேட்பானுங்க பாரு, அந்த மாதிரி இருக்குது. வரலாறு திருப்பி பாருங்கடா, அதே மாதிரிதான் இருக்குது. இல்ல வரலாறு முதல்ல இல்ல. இப்ப சரி அந்த கோர்ட்ல இவ்வளவு கேள்வி கேட்டானுங்களே, கமல் என்ன நீங்க ப்ரூஃப் வச்சு பேசலாம், அதே ப்ரூஃப் இந்த ஆளு கொடுத்துருக்கணும் இல்லையா? அவனுங்களே தெரியும். அவனுங்க எமோஷனலா கேட்டானுங்க என்ன தெரியுமா, நீங்க வந்துட்டு பப்ளிக்க வந்துட்டு சென்டிமெண்டா நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்க. முதல்ல அந்த ஆள் இப்ப இது எப்படி தமாக்குது, சென்டிமெண்டா அட்டாக் பண்ணிட்டா சாரி கேட்கறேன்னு சொல்றதே நீ பஞ்சாயத்து தலைவர் மாதிரி, நீ சட்டம் கிடையாது. புரியுதா? சட்டப்படி என்னாகுது கோர்ட்டா என்ன ப்ரோ இது விக்னேஷ் சொல்றேன், சத்தியமா புரியல. கோர்ட்னா என்னது? ப்ரூஃப் வச்சு தானே கேட்பானுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, புரியலைங்க. இதே முதல்ல இல்ல எனக்கு கமல் பேசுறது ஜட்ஜ் பாத்துருக்க மாட்டான், புரிஞ்சிருக்காது. அதுக்கு ஒரு ரிவ்யூவர் வந்து ஒண்ணு போட்டிருந்தான் தெரியுமா, பாத்தீங்களா? ஏதோ 15 கோடி தான் லாஸ் ஆகும், அதனால
அந்த இதுல இருந்து வந்தா கூட இல்ல இது கர்நாடகால இருந்து ஒரு வந்தா நிமிஷம் கூட இது லாஸ்ட் சரி லாஸ்ட் இல்ல இல்ல ஒரே 15 கோடியை தாண்டி நிமிஷம் எவ்வளவு ப்ரொமோஷன் இல்ல தெரியுமா இல்ல விக்னேஷ் ப்ரோ? கேக்கு 15 கோடியை விட ப்ரொமோஷன் இது. அந்த ரிவ்யூவர் 15 கோடி மயிர கொடுத்துருவாரா? ஏடா 15 கோடி சாதனை போதா? மயிர கொடுப்போம் 15 கோடி இல்ல ப்ரோ. ஆனா இல்ல 15 ஒண்ணும் கோடியை இல்ல. விட ப்ரொமோஷன் இது பெரிய ப்ரொமோஷன் என்ன கேட்டா. இல்ல போஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆட் இருக்கு பாத்தியா, அதுவே பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோடி ரூபா வரும். விக்னேஷ் நீங்க அவனுங்களை குறை சொன்னீங்களே, இங்க மட்டும் என்ன பண்றாங்க? ஒண்ணு இல்ல. நான் இந்த இல்ல ஆபீசர் நான் உனக்கே நல்லா தெரியும். இங்க அதை விட இல்ல இங்க அதை விட கேவலமா பண்றாங்கன்னு நான் தான் சொல்லிட்டு இருந்தேனே. தண்ணியை கூட சேவ் பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு வாட்டி. அதுக்கும் நம்ம படத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இத மட்டும் கேக்குறேன். ப்ரொடக்ஷன்ங்கிறதுனால வந்து ஒண்ணு இல்ல, அதை ஹைலைட் பண்றானுங்க. ஒரு மனுஷன் மேல இருக்க வெறுப்புனால கூட வந்து ஒரு கன்னட படம் அது பெரிய படம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் மேல இருக்க வெறுப்புனால அந்த படத்தை தூக்கி வச்சு பேசி நம்மள இதை பண்ணி எப்படியாச்சும் ஒரு தமிழை வந்து அவங்ககிட்ட தோத்துறணும்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பார்த்தானுங்க. இனிமே இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சினிமா இல்ல ஒரு நிமிஷம். சினிமான்றது பேன் இண்டியா. ஒரு புத்தி இருக்கிறவனுக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும். இவனுங்க இப்ப கர்நாடகால வந்துட்டு இப்ப சரி வந்துட்டு ஆனா இது உண்மைதான். ஏன்னா இப்ப சும்மா சொல்றேன். இப்ப கன்னடக்காரன் ஏன்னா ராக்கி இப்ப ஏன் யாஷ் எடுத்துப்போம் விக்னேஷ் ப்ரோ. இல்ல யாஷ் வேணா சிவராஜ்குமார் இல்ல அவன் கேட்ட கேள்வி எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. சிவராஜ்குமார் இருக்காரன்ல, சிவராஜ்குமார் வந்துட்டு கன்னடா இல்ல தமிழ் தான் மூத்த மொழி தான். கன்னடா மூத்த மொழி, தமிழ் தான் வந்துட்டு செகண்ட் மொழின்னு சொல்லியிருந்தா நம்மளும் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஆனா வந்துட்டு படத்தை பேன் பண்ற அளவுக்கு அதை நம்ம டீம் கொண்டு போவோமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வெறி கிடையாது, புரியுதா? ஆனா வந்துட்டு படம் ஃபிளாப் ஆயிடும். படம் பார்க்க மாட்டானுங்க, இது பண்றானுங்க. ஆனா அவனுங்க பாத்தியா விக்னேஷ் ப்ரோ, கூடிய போராட்டம் பண்றது தெரியுது. அங்க பாம்பு பண்ணிட்டானுங்க. அதான் இந்த கத்தி பத்து வர மாதிரி தான் இது பண்ணிட்டேன். அவனுங்க இந்த அரசியல் நோக்கத்துல எடுத்துக்கிறாங்க ப்ரோ. இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐபிஎல் பாலிடிக்ஸ்னால பிசிசிக்கு எப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுனால இன்னொரு ஒரு இதுக்கு பெனிஃபிட் இருக்கு. இல்ல பெனிஃபிட் எல்லாத்துலயுமே இருக்கு. ஏதோ ஒண்ணு அந்த கேஜிஎஃப் படத்தை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க ஆபீசர், நீ தானே சொல்லிட்டு இருந்த. என்ன சொன்ன? நான் ஒரு மனுஷன் மேல இருக்க வெறுப்புக்காக நான் அவனை வேணா தூக்கி பிடிப்பேன்டா. ஆனா நீ என் கூடயே இருந்தாலும் நான் வந்து எனக்கு உனக்கு பிடிக்காதா, அதனால உன்னை அடிக்கதாட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணானுங்களே. அப்ப நம்ம ஊர்ல இருக்கிறவங்க அப்படித்தானே இருக்கானுங்க. புரியல. இப்ப கேஜிஎஃப் இப்ப ஒண்ணு வந்துச்சு, இது இதனோட படம் சலாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த எல்லா படத்துக்கும் நம்ம தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அந்த 1000 கோடியில. சரி அதுக்காக எழுதி வைக்கணுமா? இல்ல இத நான் ஏத்துக்கவே மாட்டேன். இத ஜென்மத்துக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த ஊர் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஊரு பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஓடி இருக்குன்னு என் படம். சொல்றத கேள்டா. ஏன்டா இங்க ஃபயர் விட்டவங்க யாருடா? சொந்த ஃபயர் விட்டது இருட்டுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன்டா சரி நான் கேக்குறேன். கரூர்ல முதுகுல ஓட்ட மாட்டின்னு இது வச்சானா பேனர் வச்சான்ல இல்லையா ராக்கி பைக்? சரி அததான் நான் கேக்குறேன். இப்ப வந்து நீ வந்து உனக்கு படம் பிடிச்சிருக்கா பாரு, அவனை பத்தி புகழ்றியா புகழ்ந்துக்கோ. ஆனா வந்து உன் கூட இருக்கணும் அடிச்சுதான் அவனை புகழணும்னு புகழ்ந்திருக்கையில அவன் மேல வன்மத்தை கொட்டணும்ட்டு உனக்கு ஒருத்தனை பிடிக்காது, அவன் உன் இருந்தா உனக்கு பிடிக்காது. ஆனா நீ வந்து இல்ல கேஜிஎஃப் 1000 கோடி வந்ததுக்கு தமிழ்நாடு காரணம். இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. கண்டென்ட் ஒரே நிமிஷம்டா இருடா. கேக்குறது 1000 கோடி பேசாத. இங்க பாருடா அவன் என்ன சொல்றான், ஆபீசர் என்ன சொல்றான். இல்ல சொன்னது சரி தீனாவா? சரி தீனா என்ன சொல்றான், அதாவது அது 1000 கோடின்றது நம்ம ஊர்ல வந்து அது 100 கோடியே இவ்வளவு பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் கேஜிஎஃப். ஓகேவா? அந்த 100 பண்ணலன்னு வையன், அது 900 கோடியா தான் இருந்திருக்கும். அந்த படம் 1150 கோடி, 100-200 கோடி கிட்ட இருக்குது. 1200 கோடி கிட்ட 1200 கோடி கிட்ட பண்ணுச்சு அந்த படம் கேஜிஎஃப். நீங்க அந்த 100 கோடி இல்ல நீங்க 200 கோடியே தோணாலும் அந்த கேஜிஎஃப் 1000 கோடி தான். சரி அப்ப ஓவர்சீஸ்ல தமிழ் ஆளுக்கு பாத்துக்க மாட்டான்ல ப்ரோ. இந்த மாதிரி பண்ண கூடாது. இல்ல சொல்லுவோம் பாத்தியா, இல்ல பங்கு பிரிச்சாலும் நியாயமா பிரிக்கணும் விக்னேஷ் ப்ரோ. இருக்கிறது எல்லாத்தையும் பிரிக்க கூடாது.
ஆனா நருட்டோ இல்ல அது கேப்பா தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சிறுத்தை பத்துல பங்கு பிரி பாத்துருமா? மொட்டைய போட்டதுல ஆட்டைய போட்டதுல அதான் மொத்தம் அதான் ரவுண்டா பண்ணா 20,000 உனக்கு 9,000 எனக்கு 16,000 ஓகேவா? இல்லடா பாதி இது மொட்டை என் நீ தானே கருத்து அடிச்ச, இல்ல, ஓகேவா? மீதியை நான் தானே இல்ல அடிச்சேன். இது என் கருத்து இல்ல, ஓகே இல்ல இது என் கருத்து இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல தம்பி பேர் என்னது? விக்னேஸ்வர கடைசி எங்க வந்து தெரியுமா? பாதி மொட்டை நீ தானே அடிச்ச, மீதி நான் தானே அடிச்சேன். உனக்கு 4,000 எனக்கு 4,000. நீ மச்சான் நீ பண்றது ஓவரா. கைய ஓகே ஓகே இல்ல பிளேடு இப்ப கைய ஃபுல்லா இல்ல ரத்தம். உண்மையில இல்ல ஒரு 1000 கோடி பண்றதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் ஏன் அவனுங்களால தான் 1000 கோடி பண்றது எர்றா யாரு தெரியுமா? ஒரு நிமிஷம் இல்ல இந்தியாருங்க தான் அந்த 1000த்துக்கும் இந்தியாருங்களுக்கு எர்றா சம்பந்தம். எர்றா இதான் படம் உண்மை. எர்றா படம் ஏதோ நல்லா தட்டி ஓடிச்சுடா. யார் பேர்லயும் எழுதாதீங்களா. அவனாலேயே திரும்ப இல்ல அவனாலேயே ஒரே ஒரு 1000 கோடி கொடுத்தனே தவிர திரும்ப கொடுக்க முடியல, ஓகேவா? அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஆமா இப்ப வரைக்கும் உண்மைதான். டாக்ஸிக் வருமான்னு கேட்டா இல்ல வராது, கண்டிப்பா வராது. எர்றா இன்னை வரைக்கும் முட்டி போட்டு வேண்டிட்டு இருக்கானுங்க, ஓகேவா? 1000 வரும்னு சொல்லிட்டேன், ஆனா அவனுக்கும் வரல. ஆனா இல்ல ஒரு வாட்டி கூட 1000 குடிக்காம நம்ம முட்டி போட்டுனே இருக்கோமே, வேண்ட கூட இல்ல. அது அதுக்கு நீங்க வராதுடா. ஹிந்தி சென்டர்ல நீங்க இது பண்ணணும் ப்ரோ. அவங்க இதுக்கு ஓடிடிக்கு நீங்க இது பண்ணணும். அவங்க சொல்றால ப்ரோ முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஜனநாயகன் மல்டிபிளெக்ஸ் தான் ரிலீஸ் ஆகுது. இதுல மேட்டர் என்னன்னா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல எல்லா படமும் அங்க 1000 பண்ணாது. அதாவது மல்டிபிளெக்ஸ் ஏன் இப்ப கங்கோ மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க தெரியாதா? கங்கோவா ஹிந்தில எல்லாம் உண்மையிலே 6,000 ஸ்கிரீன் கிட்ட ரிலீஸ் பண்ணா ஓடிச்ச. இல்ல கம்பேர் பண்ற படம் போய் நீ கம்பேர் பண்ற பத்தியா? எனக்கு மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ண ஓடி வந்துருவாங்க. ஐயாப்பா சாமி. இல்ல லாஸ்டா மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ணது எனக்கு அதான் ஞாபகம் இருக்குது. கங்குவா. ஆனா விக்னேஷ் ப்ரோ இப்படி இல்ல இப்படி பேசினா இல்ல இப்படி பேசினா நான் தமிழ் இல்லைன்னா சொல்ல மாட்டானுங்களே. சொன்னாலும் சொல்லிடுவாளுங்க, பார்த்து இருந்து கலெக்ட் ரெக்கார்டு கட் பண்ணி ஒரே நிமிஷம். யாரு தீனா இப்படா உங்களுக்கு தோணுச்சு? 1000 கோடி KGF. எனக்குலாம் கும்பிய சிரிப்பு. இல்ல நான் மேட்ச் ஸ்கோர்னு யோசிச்சு பார்த்துட்டா குறுக்கால வந்தான் பாரு. 1000 கோடி வந்ததே நம்ம தான். சொல்ல வந்த பாயிண்டே மாத்தி விட்டார். சொன்ன வந்து நம்ம ஊர்ல ஆக்சுவலா ஒரு ட்விட்டு பார்த்ததுல அதுல போட்டிருந்தானுங்க அந்த கம்பாரிசன். டேய் அப்படிலாம் பார்த்துட்டு பேச முடியாதுடா. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு 700 கோடி இல்ல தமிழ் சினிமால தெரியுமா? எல்லாமே 650 620 அவ்வளவுதான். 600 இது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. 1000 கேக்குதா? கபாலி 1000 கோடி ப்ரொடியூசர் சொல்லி அவனை தூக்கி போய் கக்கஸ்ல கட்டுங்க, நான் வந்து அடிக்கிறேன் அவனை. பேப்பர்ல வந்துருக்கா? நீங்க அத பாக்குறீங்க. சரி சரி வேற எது நம்ம ஊர்ல நல்லா இருக்கு? நான் சொல்றேன் பாருங்க தக் லைஃப் 2000 கோடி. நான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் இல்ல 42 பால்ல 100 அடிக்கணுமா? 100 90? இல்ல அத விடுங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், இந்த கரூர்ல ராக்கி பைக் போஸ்ட் வச்சாங்க, யார் அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம். ஆனா இதே ஜிபியுக்கு பார்த்தனீங்க, அவங்க அந்த அளவுக்கு அதாவது அங்க இருக்க தமிழ் பீப்புள் தான் இது பண்ணிப்பாங்களே தவிர அங்க பெருசா ஒரு கர்நாடகாரன் இது வச்சு அவருக்கு பெருசா இதை கொண்டாடி பெருசா கலெக்ஷன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆமா மூலம் மங்கி போனது ப்ரோ. அவனை விட்டுருங்க. பேசாதரா கடுப்பாயிடும் சொல்லிட்டான். நம்ம ஊர்ல நீ தோத்து போகணும்னு சொல்லிட்டு அவன் மேல இருக்க வெறுப்புல வைக்கிறானுங்க. அந்த மாதிரி இருக்காங்க நம்ம ஊர்ல. என்ன பண்றது? அந்த அளவுக்கு முதல்ல இல்ல என்னைக்குமே எவன வேணா நம்ம தமிழ்னா நம்பாதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கும், நிறைய இது இருக்கும். ஏன் கோலிவுட் யூனிட்டி ஆகாதுன்னு நானே சொல்லுவேன். யூனிட்டி ஆகவும் கூடாது. ஏன் தெரியுமா? இவனுங்க ஆவாதது. ஏன்னா இவனுக்கு ஆனது ஒண்ணுதான் விக்னேஷ் ப்ரோ. பொன்னியின் செல்வனுக்கு ஆனானுங்க, அதுக்கும் செருப்பால் அடிக்க வச்சானுங்க. ஒரே சேர்ந்து வச்சானுங்க சவுத் இந்தியாவே. ஒன்னும் இல்லடா, பொன்னியின் செல்வன் கலெக்ஷன் விக்ரம் கலெக்ஷன் மிஞ்சிருச்சு அதே வருஷத்துல ஒரு 2-3 மாசத்துல. என்னன்னு பேசணுங்க? இல்ல எனக்கு இருக்குதுல இல்லடா இருக்கல என்னதா அந்த டைம்ல இந்த இவனுங்க டைம் பாஸ் மத்த ஸ்பேஸ். நான் இந்த சினிமா இவங்கன்னு பேசுவேன், அறிவாளிகள் பேசுவாங்க பத்தியா?
தளபதி விஜய் மிஸ் பண்ணிட்டாருங்க, தளபதி மிஸ் பண்ணிட்டாருங்க. அந்த பொன்னியின் செல்வன் கேரக்டர் வந்து அதான் அது பேர் என்னது, ஆமா வந்தியத்தேவன் ஆமா கேரக்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க. அப்படியே செகண்ட் பார்ட் வந்துச்சு, மிஸ் தெரிச்சு இல்லடா எஸ் விட்டானுங்க. ஆயிட்டேன் எச்சகல நாய்களா வந்ததான். இல்ல ப்ரோ, நான் பார்ட் ஒன்னு எனக்கு புரியல, உங்களே தெரியும் அப்பா. எல்லாம் என்ன அச்சானுங்க, இதே எனக்கு உண்மையிலே புரியலடான்ட்டேன். டிராமா இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமான இல்லடா டிராமா. அதாவது ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இவனுக்கு டிராமா படத்தை அசிங்கப்படுத்துறானுங்க. அதாவது ஒரு கேரக்டர் மனசுல நிக்கிற மாதிரியாவது எழுதணும், புரியுதா? எதுவுமே ஆபீசரு குப்பை மாதிரி எழுதி வச்சிருந்தான். இல்ல ஆபீசரே இல்ல இல்ல எழுதின ஆபீசரே கதை போர் கதை இல்ல ஆபீசரே போருன்னானுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-25 பேர் தான் சண்டே போட்டுக்கிறான். டேய் இது வெறும் போராடா, இல்ல இதுல ஒரு ஏரியா நிமிஷம் சண்டை. இருங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? பொன்னியின் செல்வன் 2 வருது, எடுத்தா பாட்டில் எல்லாருக்கும் அடி. ஜிப்சி ஜாக் விக்னேஷ் ப்ரோ ஒருத்தரை விட்டு வைக்கல, என்ன கட்சி எல்லாரையும் நான் நீங்க ஊர்லயே தான் இல்ல, முதல் ஆளு. ஜிப்சி கூட சேர்ந்து ஊர்லயே இல்ல. இல்ல ஜிப்சி கூட சேர்ந்து டேய் லோடா உப்பு போட்டிருந்தீங்க. டேய் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஊர்ல இருந்தேன், செகண்ட் ப்ரோ பார்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ஊர்லயே இல்ல இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்டி இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையா? அதனால தான் அடிக்கிறேன். அலெக்ஸ் இரு, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தியேட்டர்ல பாத்தியா இதுல பாத்தியா? தியேட்டர் தான், OTT-ல? மாயாஜாலு தியேட்டர் தான் பார்த்தேன். சரி அதுவும் இவனுக்கு திட்டின பிறகு போய் பார்த்தேன். சரி, எனக்கு இது மட்டும் சொல்லு, செகண்ட் ஹாஃப் வந்து தூக்கம் வந்துச்சா இல்லையா? அதெல்லாம் வந்துச்சுடா. ஆனா இவனுங்க கேட்டா இதான் சினிமா, புக்கு பச்சவங்களுக்கு புரியும்னுவானுங்க. டேய் நான் மதிய ஷோ போறேன்டா, மதிய ஷோ போயிட்டு எனக்கு சரியான தூக்கம் வந்துச்சுடா செகண்ட் ஹாஃப். இதெல்லாம் பரவாயில்ல, தண்ணிக்குள்ள இருந்து ஒரு தாய்களை வேయింச்சு பாக்குது, கேட்டா செகண்ட் பார்ட்னானுங்க. ஆனா கொடுமை என்னன்னா 400 கோடி திரும்பி ஜெயம் ரவி பேர்ல எது நடந்து பத்தியா? ஜெயம் ரவி இல்ல ப்ரோ, அது இல்ல அது கார்த்தி பேர்ல எழுத நம்ம மனசு வர்றது, புரியுதா? விக்ரம் பேர்ல கூட சில பேர் எழுதியிருந்தாங்க அந்த டைம்ல. ஆனா அதான் ஜெயம் ரவின்ட்டாங்க பொதுவா. ஜெயம் ரவி கடைசியா ஆளுக்கு 100 கோடியை பிரிச்சு கொடுத்துச்சு. 50 கம்பெனி 50 அவ்வளவுதான். ஆனா ப்ரோ உண்மையிலேயே லைக்கா வந்துட்டு பொன்னியின் செல்வன்ல எப்படிதான் வந்தான், நான் தானே இந்த ஊர்ல டாப்ல இருக்கேன், ஏன்னா எல்லா ப்ரொடியூசரை விட ஹையஸ்ட் கலெக்ஷன். அதான் அப்பேற்பட்டவனை அச்சு கொண்டு வந்து மென்டலாக்கி விட்டானுங்க. இந்தியன் 2, விடாமுயற்சி, லால் சலாம், வேட்டை. ரொம்ப இன்டீரியரா அவ்வளவுதான் விக்னேஷ் ஒரு ஆர்சிபி ஆர்சிபியே கப்பாஸ்டான் ப்ரோ. பொலிட்டிக்கலா பேசுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா போறது விஷயம்லாம் முழுங்கி பேச வேண்டியதா இருக்கு. இல்ல போலாமா? போலாம், நம்மதான் சரி போவோம். அதான் என்ன பண்ணிடுவாங்க. அடுத்த இளையராஜா வருவாரு. அதான் இல்ல அடுத்த இளையராஜா வருவாரு. டேக் இட் பிரதர், தேங்க் யூ. அப்போ 20 ரூபா கொடுங்க. ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தா நீங்க மறக்க வச்சிட்டீங்க. நீங்க சினிமா மட்டும் பாக்குறீங்க, சினிமா மட்டும் நம்ம இது பண்ணல, வேற என்ன நம்ம பண்ணிருக்கோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நல்லா பண்ணிருக்கோமா? அவனுக்கு இதுல பெங்களூர்ல அத்தனை ஒரு நிமிஷம் இல்ல சவுத் இந்தியாலயே அதிக ஜிடிபி ஸ்டேட் நம்ம தான், தெரியுமா? அவனுக்கு பேசவே கூடாது. ஜிடிபி ஸ்டேட் இருக்குடா, இப்போ எல்லா ஸ்டார்ட்அப்பும் பெங்களூர் நோக்கி தான் போகுதுடா. இப்போ வந்து ஆந்திராலையும் பயங்கரமா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்க நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். பொட்டி படுக்கிட்டா பேக் பண்ணி தரேன், பெங்களூர் கிளம்பிடு. நானே பெங்களூருக்குல நான் என்ன சொல்றேன்னா, அங்க அவ்வளவு கம்பெனிஸ் வருது இதாகுது. அதே மாதிரி இங்க வந்து ஹைதராபாத்ல பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊர்லதான் வந்து சென்னையில காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிளைமேட், செகண்ட் வந்து டிராபிக். மழை வந்தா தண்ணி நிக்குதுப்பா வருஷம். சென்னையில எத்தனை வந்து டேட்டா சென்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்பா ஆச்சு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயா ஓப்பனா அப்படி சொன்னா கடிக்க வந்துருவானுங்களே. சுத்தி வளைச்சு பேசுறேன். அது எப்படி இங்க சொல்ல போச்சு? அதனாலதான் இங்க இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்போ ஓஎம்ஆர்ல தான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்கு. டிசம்பர் மாசம் ஓப்பன்லயே இருக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டிசம்பர் மாசம் க்ளோஸ் ஆயிட்டா இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவாங்க, வீட்லயே வைக்கலாம், போட்ல போலாம் வரலாம். அந்த ஒரு மாசம் வினிஸ் அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ ஹைதராபாத்ல பார்த்தா அவன் நல்லா ஃபண்ட் வாங்கி பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த கூர்காக்கிற மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன் ஹைதராபாத். இல்ல ஒவ்வொரு இதுக்கு ஐடி செக்டர்ல இருந்து அந்த பில்டிங் கட்டுற வந்து கட்ட பஞ்சாயத்து நடக்குது. ஒவ்வொரு செக்டாருக்கும் கட்ட பஞ்சாயத்து. அதுவும் ஒரு இன்னும் உள்ள டீப் அரசியல்லாம் போனோம்னா ரொம்ப கேவலமா பண்றாங்க. அதாவது வந்து இப்போ அந்த இது வட சென்னை பகுதி அந்த மாதிரி பகுதிகள்ல இருந்து கொஞ்சம் ஒவ்வொரு ஏரியால வந்து இந்த மாதிரி கட்ட போகும்போது ஓஎம்ஆர்ல எல்லாம் கட்ட அடிச்சுக்கோங்களேன், அந்த ஏரியா கவுன்சிலருக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. எப்படின்னா வந்து இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் வந்து அவங்க வந்து அந்த இதுபடி ரூல்ஸ் படியே வந்து எடுத்துக்கிட்டு அவங்க அந்த மக்களை வந்து
உள்ள அனுப்பி வேலை வாங்க வைக்கலாம். ஆனா அதையுமே வந்து காசு வாங்கிட்டு அனுப்புறாங்க. புரியுதா உனக்கு? ப்ரோ நீங்க இப்போ ஐடி பார்க் கட்டினா யாருக்கு இன்கம் நினைக்கிறீங்க? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஐடி பார்க்கனா இந்தியா இதுக்குதான் யார் யாரு இன்ஸ்ட்ரக்ஷன் இது டெண்டர் எடுக்கிறாங்களோ கிடையாது. அவனுக்கு தான் ஐடி இன்கம். பார்க் கட்டினா கவர்மெண்ட் தான் இன்கம். அவங்க எல்லாமே ரெண்ட் தான். வர கம்பெனி எல்லாமே ரெண்ட் தான். ஏய் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, யாருக்கு இன்கம்? ஒரு அமௌண்ட் காட்டுறான்னா கவர்மெண்ட் காட்டுற விட வந்து அவங்க எல்லாம் வச்சுட்டு தான் இவங்க எடுப்பான். டெண்டர் எடுக்கிறவனுக்கு தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் இன்கம். யார் டெண்டர் எடுக்கணும் அவன் தான் இன்கம் எடுப்பான். என்ன உப்பு போடுறோமா? இல்லப்பா விட்டுட்டு போங்கன்ற. ஓகே ஓகே, தப்பா காதுல எடுத்து என்னடா ஆபீசரே எடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல இப்ப என்னப்பா ஜெயிச்சது நான் பெங்களூரா? என்னது எதுக்கு? இல்ல பேசிட்டு அங்கதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு. இல்லண்ணா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்னோட ஆசை என்னன்னா, எனக்கு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கணும்னு எனக்கு ஆசை. நாளைக்கு வந்து ஒரு ஃபைனான்சியல் சிச்சுவேஷனுக்காக எனக்கு ஒரு வேலை இங்க கிடைக்காம நான் அங்க போறேன்னு வைங்களேன், அதுக்கு எனக்கு வந்து என்னோட ஆசை தமிழ்நாட்டுல இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல இல்லாதனால நான் அங்க போக வேலிட் பாயிண்ட்ரா இது. இங்க இல்ல இது வேலிட் பாயிண்ட்ரா உண்மையாலுமே. என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இல்ல பெரிய வேலிடான பாயிண்ட் சொல்றேன். சொல்லு. என்னன்னா சேம் ஜாப் சேம் ஒர்க், புரியுதா உனக்கு? ஒர்க் ஃப்ரம் ஹோமே எடுக்கிறேன்னா பெங்களூர்ல இருக்கும் இங்க சென்னைக்கும் ஒரே கம்பெனி காக்னிசன்ட். ஃப்ரம் பேஸ் பாயிண்ட் வந்து பெங்களூர்னா ஒரு இன்கம், ஃப்ரம் பேஸ் பாயிண்ட் சென்னைனா ஒரு இன்கம். தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆமா, காஸ்ட் ஆஃப் லிவிங் மாறும். உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கு தெரியுமா? நம்மளுக்கு பிஎஃப் இதெல்லாம் போடும் போதும் சரி, அந்த சிடிஎஸ் போடும் போதும் சரி, நம்ம வந்து பேசுவோம் எனக்கு வந்து சிடிஎஸ்ல வந்து எதுல கவரேஜ் ஆகும் அப்படின்னு பேசுவோம்ல. அப்படி பாத்தீங்கன்னா மும்பை போனா பெங்களூரோட ஜாஸ்தி தான். காஸ்ட் ஆஃப் லிவிங் ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு வேலை செய்யணும் ஆசை. ஆனா வந்து எனக்கு வந்து இங்க வந்து அந்த வேலை இப்ப நான் ஒரு கம்பெனி மாறினா அது நான் பெங்களூர் நோக்கி ஓட வேண்டியதா இருக்கு, ஹைதராபாத் நோக்கி ஓட வேண்டியதா இருக்கு. அதை விட்டா நான் டெல்லி நோக்கி ஓட வேண்டியதா இருக்கு. அது நான் தமிழ்நாட்டிலேயே எனக்கு வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கம்பெனி இருந்தா நிறைய கம்பெனி இங்கே இருந்திருக்கும்ல. இங்கே வேலை செய்வான்ல. கேட்டான்டா நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி. முதல்ல இங்க வேலை எல்லாம் ஒழுங்கா வேலை வைப்பு இதை ஊரை ஒழுங்கா வச்சிருந்தா நாங்க ஏன்டா அங்க போறோம், அங்க போயிட்டு மத்த ஸ்டேட்டுக்காரங்கிட்ட அடி வாங்கி சாவறோம்னு சொல்லிட்டு நல்லா கேட்டான்டா. ஆனா அலெக்ஸ் ஒரு விஷயத்த பாத்தியா, இந்த பெங்களூர் ஆகட்டும் இல்ல கர்நாடகா ஆகட்டும், அங்க இருக்க ஹீரோயின் இந்த படத்துல நடிக்கும் போது இது பண்ணும் போதெல்லாம் அந்த ஒரு இதுவே இருக்க மாட்டேங்குது. அந்த பார்ட்டியாலிட்டி எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஹீரோங்க தான் யாருக்கு சால்ட் பாக்கெட் பாக்குறதுன்னு தெரியும். இல்ல ஏப்பா இங்க ஒருத்தர் சிவாஜி ராவும் இருக்காப்ல, ஹீரோயின் மட்டுமா இருக்கா? ஹீரோவே அவர் தான் இருக்காரு. எங்க கொண்டு வந்து தீர பத்தியா? ஏங்க நீங்க தானே சொன்னீங்க ஹீரோயின் மட்டும் தான் மவுஸ் இருக்குது, ஹீரோவாவே இருக்காரு. ஒரு கர்நாடகா பிரச்சனையிலும் தலைவர் இது வந்து தெரியுமா? இவனை கொண்டு போயிடா அந்த மாதிரி ஏதாவது இவனை இன்சன் போகடா, இவனை ஏன்டா இங்க வச்சுக்கிறீங்க? ஏன்னா வாங்குற சம்பளம் எல்லாம் இங்கதானே, ஏன்னா அங்க நம்பிய சம்பளம் வாங்குறது இங்க, சொத்து செய்யறது அங்க. நல்லா விஷயம் என்னன்னா, இந்த அங்க ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும், அங்க யாராச்சும் செலிபிரிட்டி இதை பத்தி பேசினாங்கன்னு மொழி பிரச்சனை தண்ணி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்க அவங்கள முடிச்சிருவாங்க. ரெக்கார்டா இருக்கட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதா. நீங்க நல்லவனாவே இருந்தாலும் உங்களால ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க கூட்டத்தோட கூட்டமா ஒட்டிதான் வாழ வேண்டியதா இருக்கும். இல்லப்பா அவங்க நல்லவங்கன்னு கிடையாதுப்பா, அவங்க பொழப்பு இங்கேயும் ஓடி ஆகணும். உனக்கு நல்லா புரிஞ்சுக்க. இல்ல இன்னொன்னு என்னன்னா, நம்மளோட குணம், தமிழர்களோட குணம் இருக்குல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். இது நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா வந்து அவன் வந்து ரஜினி படத்துல நடிக்கிறதுனால நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. அவன் வந்து அந்த உபேந்திரா தான் அந்த H2O படம் எடுத்தான். அவன் பாத்தீங்கன்னா அவன் நினைச்சிருந்தா வந்து அந்த படத்துல வந்து காவேரி வந்து எதுக்குதான் சொந்தம், தமிழர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்கலாம்.
ஆனா அவன் இல்ல என்ன பண்ணி பண்ண நான் கேக்குறேன் ஆபீசர் காவேரி தமிழ்நாட்டுக்கே சொந்தம்னாலும் இவனை கடல்ல எல்லாம் கலக்க விடுறானுங்க. உனக்கு புரியுதா? உனக்கு வாங்கி கொடுக்குற இல்ல தண்ணியை இல்ல பாதி. நான் என்ன அப்படி சொல்றேன், இல்ல அந்த மாதிரி அங்க ஆள் இருக்காங்கன்னு சொல்றேன். அப்படி தமிழ் இல்லைன்னா தண்ணி கோகோ வந்து கோலா பொதுன்னு கம்பெனிக்கு எழுதி சொல்றேன். கொடுப்பானுங்க. அந்த மாதிரி ஆள் இருக்கான். அவன் படமாவே எடுத்திருக்கான் அத. அந்த அளவுக்கு படமா எடுக்கிற அளவுக்கு அங்க ஆள் இருக்கான். ஆனா வந்துட்டு என்ன இல்ல சொல்றது, விக்னேஷ் bro, அந்த அவனால இடத்துல இந்த ஒரு 2 விஷயத்த டேம் ஓப்பனா இவ்வளவு சப்போர்ட்டும் வருஷமா பண்ண ஆயிடுச்சு, முடியாது. இத்தனை வருஷமா ஆயிடுச்சு, ஒரு டேம் கட்ட முடியுதா அவங்களால? கலைஞர் ஏங்க ஏதோ கட்டினாருன்னு ரீசெண்டா கூட இவன் தமிழ் எல்லாம் கேள்வி தெரிஞ்சு. கலைஞர் வந்து நொட்டுவாருன்னு வந்துருவானுங்க கேட்டா. என்ன கலைஞர் மொல்ல நொட்டினாரு? மொல்ல இருக்கிற டேம் மொல்ல இது கம்மா காவெல்லாம் தூர் வருது. தூர்வாரிட்டாதான் உங்களுக்கு வந்து இது தண்ணி தேங்க ஆரம்பிச்சிரும். இந்த எல்லாம் மணல் உங்களாலேயே அள்ள அப்படி முடியாது, மணல் இல்ல திருட்டு பண்ணுவாங்க. மணல் அள்ள இன்னைக்கு முடியாது, மலை உடைக்க இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு கலைஞர் எல்லாம் விக்னேஷ் ப்ரோ கப்பல் இருப்பாரு. ஆமாமா எனக்கு சபாஷ் சபாஷ் மாப்ள சபாஷ். இழுத்து விடுங்கடா எல்லாத்தையும். இல்ல ஐடிக்கே போயிருங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ ஆர்பர் மட்டும் எதுக்கு? ஆர்பரே அவர்ல தான் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் இல்லன்னா கலைஞர் இல்லைன்னா ஜெயலலிதா எப்படி வந்து முதலமைச்சரா இருக்கோ, அது எப்படி வந்து லேப்டாப் கொடுத்துருக்கோ, நான் எப்படி லேப்டாப் வாங்கியிருப்பேன் சொல்லு. அது கலைஞர் லேப்டாப் கொடுத்தாரா? இல்ல கலைஞர் இல்லைன்னா அவரு இல்ல கலைஞர் டிவில தான் தெரியுமா நான் மாநாட மயிலாரெல்லாம் உட்காந்து பார்த்தேன். எனக்கு தனி ரூம்ல கொடுத்துருவாங்க எனக்கு அந்த டைம். எனக்கு அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப மாநாட மயிலாட பார்க்க தனி ரூமா? ஆமா இல்லைங்க, கலைஞர் டிவி தனி ரூம் இருக்கு எனக்கு. மாநாட மயிலாரெல்லாம் உட்காந்து பார்ப்பேன், சன் மியூசிக் பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச சேனலை பார்ப்பேன். எதிரி ஜெயிக்க போறாங்க ப்ரோ. எதிரி ஜெயிக்க போறாங்க. இல்ல 2008 ரூம்ல கம்ப்யூட்டர் இருந்தாலும் வேஸ்ட் நரட்டோ. அந்த டைம்ல ஒரு வெப்சைட் ஓபன் ஆகாது. இல்ல அது லோடு டவுன்லோட், அது என்ன ஒரு படம் டவுன்லோட் பண்றதுக்கு நைட் ஃபுல்லா ஓடணும். புது படம் சொல்றேன். இந்த டைம்ல இல்ல எந்த படமா இருந்தாலும் சரி, இந்த குட்டி வெப், அது வேப்ட்ரிக் என்டல் வேப், அடுத்து இன்னொரு நல்ல வெப்சைட் இருக்குது, நிறைய வெப்சைட். மாஸ் தமிழா? இல்ல மாஸ் தமிழாதான் இல்ல, வேப்ட்ரிக் என்டல் வேப்ல தான் நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். ஆமா, அது நோக்கியா போன்ல எல்லாம் கேம்ஸ்க்கு எல்லாம் அது வெப்ட்ரிக் தான். பவுன்ஸ் கேம் தெரியுமா? பாலு அதெல்லாம் அல்டிமேட்ரா. அது வந்து ஃபர்ஸ்டே அந்த இன்பில்டாவே கொடுத்துப்பானுங்க தெரியுமா? நானா பிளாக் அண்ட் ஒயிட் போன்ல பாம்புக்கு விளையாடணும். ஸ்னேக் கேம் சூப்பரா இருக்கும். நோக்கியா டபுள் அந்த ஸ்னேக் கேமா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், அதுலயும் இல்ல நான் பாம்பு வாழை கட்சிக்கு போய் இரிட்டேட்டா இருக்கும். திரும்ப இதுன்னு வரும் பாருங்க. அடுத்து அந்த ஷூட்டிங் கேம் இருக்கு தெரியுமா, அந்த ஸ்பேஸ் இம்பாக்ட்னு சொல்லி, அதுவும் சரியா இருக்கு. அந்த இன்னொரு பழைய இதுல போன்ல நோக்கியால. இதுல விக்னேஷ் ப்ரோ இல்ல, உங்களுக்கு பிளே ஸ்டேஷன் இல்ல, விக்னேஷ் ப்ரோக்கு பிளே ஸ்டேஷன் தெரியாது, அவர் வேற காலம் வேற. டக் ஷூட்ல விளையாண்டுருப்பீங்களா? டக் ஷூட், அதான் கான்ட்ரா, டக் ஷூட், ஸ்பைடர், அது விளையாட்டு இருப்பாரு. அது வர மாதிரி இருக்கும். இல்ல நான் அந்த காலத்துல படிக்க போயிட்டேன். அது கான்ட்ரா கூட விளையாடுனது இல்லையா? டக் ஷூட் கூட இல்லையா? இவரு 80s காலண்டா டேய். எங்க அம்மா விளையாட்டு டக் ஷூட் கேம்லாம். அந்த அளவுக்கு வசதி இல்லப்பா, நான் ஏழை குடும்பத்துல பிறந்தவன். நாங்க மட்டும் ஹெலிகாப்டர் குடும்பத்துல பிறந்தோம். அது வாங்குறதுக்கு எவ்வளவு ப்ரோ ஆக போகுது? பிளே ஸ்டேஷன் அந்த டைம்ல இல்ல, ஒரு 4000 இல்ல, பிளே ஸ்டேஷன் 2 இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு 4500 நினைக்கிறேன். அது கூட ஒரு அனுமன் சீடு ஃப்ரீ பிளே ஸ்டேஷன் PS2 அப்ப அந்த டைம் வாங்கும்போது. ஃபர்ஸ்ட் வாட்டி ரிலீஸ் ஆகும் வந்து 20 ரூபாய் என்னமோ, அடுத்து வந்து 20,000. எந்த வருஷம் சொல்றேன்? ஃபர்ஸ்ட் மொந்த தண்டி இருக்கு தெரியுமா, பெருசா கடு. PS2 சொல்றேன், 4500 ரூபாய் விக்னேஷ் ப்ரோ. அது வந்து தெரியுமா? ஆமா, இப்ப 6000 ரூபாய்க்கு விக்கிறானு புரியல எனக்கு. கேக்குதா அலெக்ஸ்? ப்ரோ என்ன ப்ரோ 15,000 பைத்தியமா? அலெக்ஸ் நான் 15,000 அலெக்ஸ், நீ அசால்ட்டா நான் சொல்லல. PS2 விலை எவ்வளவுன்னு கேட்டேன். நரோட்டோ வசதிக்கெல்லாம் நம்ம மோத முடியுமா ப்ரோ? அவன் PS3 போறான் ப்ரோ. PS3 4 பொன்னியின் செல்வனா? PS2னா PlayStation 2 அதுதான் கம்மி விலை. அது நல்லா இருக்கும். அதுல தான் காட் ஆஃப் வார், ஸ்மாக் டவுன் இதெல்லாம் போயிட்டு நல்லா பேசினா மூடி விட்டியாடா.
ஆர்சிபி கப்பு முதல்ல பார்த்த 15,000 தான் அலெக்ஸ். நான் வேணா கூட அந்த இது 15,000 தான் புரியுதா? சொல்றது பத்தி 15,000 இல்ல தான். இல்ல, அதாவது 15,000 அப்ப ஏன் நான் ஏய் சொன்னேன்னா ஏய் ஏய் என்ன நடக்குது இங்க 15,000 PS2 ஒரு நிமிஷம் இல்ல PS2 அடுத்த இல்ல இல்ல கம்மியாச்சு. இரு கூகுள்ல போடுறேன் PS2 Indian price in 2000 பிரைஸ் இன் இந்தியால அடி அது எதுனா வேணாம். 2005 போடலாம். 15,000 வந்து 20,000 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒயிட் கலர் ஏய் இதெல்லாம் வந்து ஏய் 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 மான் சொல்லு பாரு. இது வேற டாலர் எனக்கு பிரைஸ் நீ இந்தியான்னு அடிச்சிரு ஸ்ட்ரைட்டா, அப்பதான் இந்தியன் பிரைஸ் வரும். டேய் 6,000 தான்டா வருது. ஏன்டா உயிரை வாங்கினுக்கிற? ஏய் ஸ்டார்டிங் பிரைஸ் பாடுறா. ஏய் இன்னக்கெல்லாம் இப்ப நான் வரைக்கும் வந்து PS2 தான்டா சொல்றேன். உயிரை வாங்கினுக்கிற சோனி பிளே ஸ்டேஷன் 2 தான் நானும் சொல்றேன். வெளியே என்ன சொல்ல போற PlayStation 2 வந்துட்டு இல்ல உனக்கு வந்து சிடி போடுற மாதிரியா இல்ல உள்ளக்க இன்பில்ட்டா கொடுத்துப்பாங்களா? ஹார்ட் சிடி தான்டா சிடி போடுற மாதிரியா? ஓகே ஓகே. விக்னேஷ் ப்ரோ PS2 சிடி போறதுனே இவனுக்கு இப்பதான் இல்ல தெரியுது. சிடி போடுற மாடல் நான் சொன்னது வந்து ஆபீசர் இவனை கூட்டின்னு போடாடி முடியலடா விக்னேஷ் ப்ரோ. PS2 வாங்க போறியா? இல்ல PS2 வாங்க போறியா? இல்ல முன்னாடி வச்சிருந்தால அத பத்தி பேசினுக்கிறேன். PS2 அப்ப வாங்கணும்ல, அது 4,500 5,000 எதுக்குடா சண்டை போடுங்க உங்களுக்கு? PS2 சீரி வேணுமாடா? மட்டமான காமெடி வேணா, கம்முன்னு இருக்கு. மட்டமான காமெடி தான் வரக்கூடாது. ஆல்ரெடி ஆர்சிபி கப் வச்சு என்ன பண்ண போறானுன்னு புரியலன்னு உட்காந்துக்கிறேன். 25 ரூபாடா வேணும்னா சொல்லுடா. எது 25 MB கூட 25 MB கூட எடுத்து பார்க்க மாட்டேன். இல்ல PS2 DVD இருக்கு. 22 பால்ல 50 இல்ல பஞ்சாப் 22 பால்ல 55 அடிக்கணும். ஆனா ஒருவேளை இது பஞ்சாப் அடிச்சிட்டாங்கன்னா அது இல்ல இல்ல அடிக்க மாட்டாங்க. ஆர்சிபிக்கு தான் கப். எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அலெக்ஸ். அதனால கிரிக்கெட்லாம் பேசுற இல்ல ப்ரோ, நம்ம சிஎஸ்கே போன வரைக்கும் அதான் பார்த்து விட்டோம், அதெல்லாம் ஓகே. ஆனா இல்ல ப்ரோ, எதிரி ஜெயிக்க கூடாதுன்றது என்னமோ அதான் தமிழர்களுடைய மரபாடு. சும்மா இது பண்ணாதடா. சரி அப்ப நீங்க டிஎம்கே ஆட்சிக்கு வரட்டோம்னீங்களா? டிஎம்கே ஏன்டா? அதாவது சொல்றதுல இல்ல எதிரிதான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 6 சரி ஸ்டானி இறங்கனோனே எனக்கு தெரிஞ்சு க்ளோஸா போகும். போட்டோம் விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்ல அலெக்ஸ், நான் சொல்றேன் முடிட்டோம் பாத்துக்கலாம். இந்த டிஎம்கே ஆட்சிக்கு நம்ம ஜெயிக்கணும்டா ஃபர்ஸ்ட். அதுதானே நம்மளோட மோட்டிவா இருக்கணும். அதான் ப்ரோ சொல்றான் அவன் எதிரிதான். இல்ல ஒருவேளை வந்து நம்மளாலே வர முடியலன்னா அப்போ வந்து டிஎம்கே வரவே கூடாது, வேற யாரு வந்தாலும் ஓகே, அந்த மாதிரி மனநிலை. அப்படி ஏன்னா ரெண்டு கட்சியும் நாசமா போயிருக்குல்ல. அதுதான் சொல்றேன் நானு. நம்மளோட மோட்டிவ் என்ன? நம்ம ஜெயிக்கிறது. புரியுதா? இன்னைக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சி பண்ற அந்த என்ன சொல்றது பாசிசம், அந்த பாயாசம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து ஜனங்கிட்ட இது பண்றோம். ஏன்னா இந்த அளவுக்கு கொடூரமா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத இது. அதுதானே தவிர நமக்கும் அவங்களுக்கு என்ன வாய்க்க தகராறு. ஓகே, அரசியல் பேச வேண்டாம் அதுக்குள்ளாரையும் இதுன்னு போறீங்க. வேற பிஎஸ் பத்தியே பேசலாம். அலெக்ஸ் டிஎம் போட்டிருக்கேன் பாரு. நான் இதுதான் சொன்னேன், ஃபேட்டு குண்டா இருக்கு நல்ல ப்ரோ. எக்ஸ் பாஸ் தான் ப்ரோ. இல்ல அது வந்து இது ரீஃபப்ரிஷன் தான் காட்டுறேன். என்னது கேக்குதா ப்ரோ? கேக்குது. என்ன பேசுறீங்க? ரீகனெக்ட் பண்ணிட்டேன்.
ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. நான் அதான் நீங்க ஏதோ பேச ஒரு இல்ல கலை நீங்க கேட்டுட்டு இருந்தேன். நீங்க நீங்க பேசும்போது அதான் இந்த பிஎஸ்ஆ டேய் ஏன்னா ஏன்னா ரோட்ல போற இயர்லி டோக்கே தானே நீ எனக்கு புரியல வயசு என்னது நான் ஏர்லி டூக்கேவா எனக்கா 90s தானே எனக்கு பிளே ஸ்டேஷன் நான் ஆடி எனக்கு பிளே 90s ஸ்டேஷன் 17டா. பிளே ஸ்டே இல்ல இப்ப ஒரு ஆட இருங்க பாய் பிளே ஸ்டேஷன் ஆடி இருப்போம்ல அந்த சின்ன வயசுல ஆமா வீட்டுல நான் 10th வாங்கிடுறோம் படிக்க இது வீட்டுல 6th வாங்கினாங்களா இல்லையா படிக்கிறது வீட்டுல வாங்கினாங்களா வாங்கினேன்டா. இல்லையா அது வைக்கும் போது நான் உனக்கு இது அனுப்புறேன் பாரு. நான் வாங்கும் போதே எனக்கு 15,000 ரூபா. நீ வாங்கும்போது கம்மியா இருக்கும். விக்னேஷ் ப்ரோ எவனோ மிளகா அரைச்சிட்டு நீ நீ வயிற உரிச்சுற நான் சின்ன வயசுல அண்ணன்றேன் எப்ப எனக்கு புரியல அனுமான் செடி குத்தானுங்களா இல்ல அலெக்ஸ் எனக்கு புரியல என்ன சொல்றது இவரு பிளே ஸ்டேஷன் 2 எனக்கு ஆஃபீஸர் கிராஷ் ஒரு நிமிஷம் இரு, கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு ஆஃபீஸர் கிராஷ் ஒரு நிமிஷம் ஆஃபீஸர் கிராஷ் ஒரு நிமிஷம் பிளே ஸ்டேஷன் 2 இல்ல PS2 ஆமா அது எவ்வளவு விலை அது ஆமா எவ்வளவு விலை இப்ப வாங்கும்போது 4500 இருந்து 6000 வரைக்கும் இருக்கும் ஆ? புதுசு புதுசு 4500 இருந்து 6000 வரைக்கும் இருக்கும் 4500 அப்ப 6000 தான் அப்ப அவர் அங்க அப்பயா அதான் அப்பயா ஆமா நீதான் ஏதோ நீ PS3 வாங்கியிருப்ப போல இருக்கு. ஆனா 3 அவர் விடல அந்த டைம்ல இல்ல PS3 இல்ல நான் வாங்குனது வாங்கியிருப்பாரு வந்து 500 ஜிபி இது இல்ல அது வேரியன்ட் வேற வாங்கினேன். அப்ப இல்ல அது 3 இருக்கும் அது ப்ரோ ப்ரோ PS3 இருங்க ப்ரோ இருங்க காட் ஆஃப் 3 சப்போர்ட் ஆச்சு உங்களோட இதுல ஆஹா கிராஷ் அப்ப இல்ல தந்தாங்க டேய் ஒரிஜினல் சிடி support எல்லாமே. அப்பா டேய் நீ வாங்குனது வேற PS நான் PS2 சொல்லணுங்கிறோம் அதுதான் இங்க ஸ்மாக் டவுன் இது நிறைய விஷயம் இருக்கும் அதுல அலெக்ஸ் வேற God of War. கேட்போம் இல்லண்ணா காட் ஆஃப் 3 சப்போர்ட் ஆச்சு இல்லையா உங்க PS ல ஏன் இதுல காட் ஆஃப் ஃப்ரீல PS2ல எப்படி காட் ஆஃப் ஃப்ரீ சப்போர்ட் ஆகும்? 15,000 PS2 தான். இருந்தா 15,000 தான் 3 PS வாங்குவோம் தெரியுமா ஒரு பிஎஸ்க்கே தான் ஃப்ரீ இல்ல அனுமான் சிடிலாம் வரும் அந்த அனுமான் சிடி தான் ஃபர்ஸ்ட் அனுப்போம் அப்புறம் தான் சிடி வாங்குறது கேக்குதா ஏன் கேக்குதா நான் சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன நான் வாங்கினது வந்து எனக்கு வந்து மலேசியால இருந்து வந்துச்சு. என் ஃப்ரெண்டு எனக்கு அதே ஏன்னா எனக்கு வந்து நான் சிடி போட தேவையில்லை. ம். ஹார்ட் டிஸ்க் அதுலயே வந்து எனக்கு வந்து இந்த பையன் ஒரிஜினல் சிடி மட்டும் வந்து இல்ல அந்த இது விடு கிராஷ் இதுல சிடியா எடுத்து இரு கொடுத்துட்டாங்க. இதுல இல்ல ஹைலைட் இல்ல என்னன்னா எனக்கு புரிஞ்சிச்சு நான் சொல்றேன் அது ஏன் தெரியுமா இவர் வந்து சங்கிலி உடைக் பண்ணிருப்பாங்களா ஒரு சில பிஎஸ் செயின் பிரேக் பண்ணிருப்பாங்களே செயின் பிரேக் பண்ணிருக்குப்பா எல்லா கேம்ஸும் இருக்குப்பா அதனால 15,000 ஓ ரூபான்னு சொல்லி ஓ வித்திருப்பாங்க இவரும் இல்ல இல்ல வாங்கியிருப்பாரு ஜெயின் பிரேக் பண்ணது இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. சரி விடு அது விடு வந்து ஃபுல் விடு அண்ட் ஃபுல் நீ நீ ஒரிஜினல். நீ நீ வேற பிஎஸ் வாங்கிருக்க உனக்கு விடு சொல்லு ப்ரோ என்ன சொல்றோம் இல்ல உனக்கு இது அனுப்பியிருக்கேன் பாடுறா டிஎம் பாடுறா அலெக்ஸ். நான் பாத்துட்டேன் ஃபர்ஸ்ட் அது டிஎம். இது வேற இது எங்க இருந்து சேவ் பண்ணி போட்டேன் இப்போ நான் சர்ச் பண்ணி இல்ல எடுத்து போட்டேன். இல்ல இது இதுதான் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாங்க திக்னஸ் தெரியுதா? இந்த திக்னஸ் தெரியுதா? இந்த திக்னஸ் உள்ளது நான் சொன்னது பிளே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் தான் ஸ்லிம் வேரியன்ட் சொல்லி நீ உனக்கு வந்து 6,000 ரூபாய் அது ஸ்லிம் வேரியன்ட். சிடி வந்து எந்த சிடி வேணா போட்டுக்கலாம், பூட் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஏன் இதுல பூட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஜெயில் பிரேக் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அடுத்தவங்க ஏதோ ஒரு நிமிஷம் ஒயர்லெஸ் ஜாஸ்டிக் ஒயர்லெஸ் என்னது ஜாஸ்டிக் ஒயர்ட்டு தான் இது இவனை எனக்கு வந்து என்னன்னா இல்ல இது இல்ல கவுன்சிலிங் இல்ல இல்ல கம்முன்னு திரு இல்ல எனக்கு இல்ல என்னன்னா கன்ஃபியூஸ் பண்ணுகிற கம்முன்னு போயிட்டு இல்ல